பிரைஸ் த லார்ட். இன்றைய ஜீவாப்பம் மத்தேயு 25ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் முதல் 40ஆம் வசனம் வரை. பசியாயிருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள். அந்நியனாயிருந்தேன், என்னை சேர்த்து கொண்டீர்கள். வஸ்திரம் இல்லாதிருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். வியாதியாயிருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள். காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள் என்பார். அப்பொழுது நீதிமான்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுது உம்மை பசியுள்ளவராக கண்டு உமக்கு போஜனம் கொடுத்தோம்? எப்பொழுது உம்மை தாகம் உள்ளவராக கண்டு உம்முடைய தாகத்தை தீர்த்தோம்? எப்பொழுது உம்மை அந்நியராக கண்டு உம்மை சேர்த்து கொண்டோம்? எப்பொழுது உம்மை வஸ்திரம் இல்லாதவராக கண்டு உமக்கு வஸ்திரம் கொடுத்தோம்? எப்பொழுது உம்மை வியாதி உள்ளவராகவும் காவலில் இருக்கிறவராகவும் கண்டு உம்மிடத்தில் வந்தோம் என்பார்கள். அதற்கு ராஜா பிரதியுத்தரமாக, மிகவும் சிறியவராகிய என் சகோதரனான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென், அல்லேலூயா. பாருங்கள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எவ்வளோ அருமையான ஒரு இதை பேசியிருக்கார் பாருங்கள். அதாவது இது ஆண்டவர் சீசர்களை பார்த்தா அதெல்லாம் சொல்லிகிட்ருக்காரு. அதாவது அந்த நியாய தீர்ப்பு நாளில் செம்மறியாடையும் வெள்ளாடையும் ஆண்டவர் செப்பரேட்டாக ஒதுக்கி பிரித்து வச்சு, அந்த செம்மறியாடு வெள்ளாடை, செம்மறியாடை வலது பரிசத்திலும் வெள்ளாட்டுகளை இடது பரிசத்திலும் நிறுத்துறாரு. அப்பொழுது ராஜா அவர் வலது பக்கத்தில் இருக்கிறவர்களை பார்த்து, வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த செம்மறியாடு மக்களை பார்த்து சொல்லுகிறார். அதை சொல்லிட்டு தான் அடுத்ததாக இந்த வசனத்தை நாம் இந்த நாளில் தியானிக்கிறோம். பசியாக இருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். தாகமாக இருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள். அந்நியனாக இருந்தேன், என்னை சேர்த்து கொண்டீர்கள். வஸ்திரம் இல்லாதிருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். வியாதியாக இருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள். காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள் என்பார். அப்பொழுது நீதிமான்கள், அப்போ இந்த மாதிரிலாம் சொல்லும்போது நீதிமான்கள் கேட்குறாங்களாம், நான் எப்போ ஆண்டவரே நீங்கள் இப்படிலாம் இருந்தீங்க? எப்போ நான் வஸ்திரம் உங்களுக்கு கொடுத்தேன்? எப்போ உங்களுக்கு தாகத்தை தீர்த்தேன்? எப்போ ஆகாரம் கொடுத்தேன்? எப்போ நீங்கள் வியாதிப்படுத்திருந்தீங்க? நான் உங்களை பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், ராஜா பிரதித்திரமாக, மிகவும் சிறியராகிய என் சகோதரனான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்பார். அல்லேலூயா. பாருங்கள், இதுதான் பெரிய சீக்ரெட்டான விஷயமே. அதாவது இந்த சிறியரில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ, இந்த சிறியன் அப்படின்னு சொல்வதை பார்த்தால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருக்காக தன்னையே முழுவதுமாக அர்ப்பணித்து ஓடுகிற எத்தனையோ பேர் இருக்காங்க. அதில் ரொம்ப ஏழ்மையாக அவங்களுக்கு ஒரு அடிப்படை தேவைகளே வசதிகளே இல்லாமல் இருந்தும் கூட ஆண்டவருக்குள்ளே சந்தோஷமாக களி கூர்ந்து தேவனை நம்பி தேவன் மேலே உள்ள விசுவாசத்திலேயே அவங்க வாழ்க்கையை அர்ப்பணித்து வாழ்கிற அப்படிப்பட்டவர்களை நீங்கள் பார்க்கும்போது அவர்களுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். அல்லேலூயா. பாருங்கள், இப்படிப்பட்டவர்கள் எல்லா குரூப்லேயும் இருக்காங்க. எப்படின்னா, பசியாகவும் இருப்பாங்க, அவங்க தாகமாக இருப்பாங்க, சில பேர் வியாதி படுக்கையில் இருப்பாங்க, சில பேர் இந்த மாதிரி செய்யாத தப்புக்கோ இல்லை தண்டனை தெரியாமல் செய்துவிட்டேன் என்று தண்டனை அனுபவித்து கொண்டிருக்கிறவர்களோ அவர்கள் காவலில் கூட இருப்பாங்க. அப்போ அப்படிப்பட்டவர்களுக்கு போய் நாம் அவங்களுக்கு ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தா கூட ஆண்டவர் அது பதிலுக்கு செய்யாமல் இருக்கவே மாட்டார், கண்டிப்பாக செய்வார். ஏன்னா அதெல்லாம் அவங்களுக்கு செய்கிறதெல்லாம் எனக்கே செய்றீங்கன்னு சொல்கிறாங்க. பாருங்கள் என் தேவ பிள்ளைகளே, இந்த டிசம்பர் காலகட்டங்களில் அநேகர் எல்லாம் ஆண்டவர் மனுக்குலம் வார்த்தையாகி தேவன் மாமிசமாகி மனு உருவெடுத்து கன்னிமரியால் வயிற்றிலே பிறந்ததை செலிப்ரேட் பண்ணுற இந்த கிறிஸ்மஸ் கோலாகலம் உலகெங்கிலும் இந்த டிசம்பர் மாதம் வந்தாலே ஒரு உற்சாகம்தான், ஒரு கொண்டாட்டம்தான். ஆண்டவர் இந்த பூமிக்கு பிறந்திருக்காரு, அதை நினைவு கூர்ந்து எல்லாம் செலிப்ரேட் பண்ணுறாங்க. நல்லது தான், செலிப்ரேஷன் நல்லது தான். ஆனால் அது அதிகமாக போய்விடுகிறது. ஆண்டவர் பிரியப்படுவதற்கு மேலே இவ்வளோ வீணாய் மக்கள் இதற்கென்று செலவிடுகிறார்கள் என்று வேதனைப்படுகிற விஷயமாக கூட மாறிவிடுகிறது. குடிலுங்கிற பேரில் இஷ்டத்துக்கு காசு லட்சமாக செலவு பண்ணி, இதுலேயும் எங்கள் சர்ச்சில் தான் பெருசாக டெக்கரேட் பண்ணோம், எங்கள் குடி தான் பெருசு, இதில் பெருமை பாராட்டுகிற சூழ்நிலைகளும் வந்து விடுகிறது. அதாவது கிறிஸ்மஸ் அப்போ
எல்லாம் புது ட்ரெஸ் எடுத்து நல்ல ஃபுட்டெல்லாம் பண்ணி எல்லாம் ஸ்வீட்லாம் செஞ்சு அப்படி இது பண்ணி எல்லாம் ஓகே. ஆனால் ஆண்டவருக்கு பர்த்டே, ஆண்டோட பர்த்டேவை நம்ம ட்ரெஸ் எடுத்து கொண்டாடுகிறோம். கொஞ்சம் நம்ம யோசிச்சு பார்க்கணும். கொண்டாடலாம். ஆனால் ஆண்டவருக்கே அந்த இது போய் சேரணும், முழுமையாக போய் சேரணும்னா இந்த கிறிஸ்மஸ் தினத்தில் நாம் என்ன செய்வோம் என்றால், இந்த டிசம்பர் மாதத்தில் நாம் இந்த செலிப்ரேஷனில் இருக்கும்போது நாம் இந்த சிறியரில் நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். அல்லேலூயா. அப்போ நம்ம பார்க்குறோம் எத்தனையோ பேர் பாவப்பட்டவர்கள், ஆண்டவரை அறிந்த பிள்ளைகளோ அறியாமல் பிள்ளைகளோ, ஏழைகளுக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்குறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஏழைகள், இன்னும் ஆண்டவரை அறிந்த பிள்ளைகளே ஏழ்மையில் இருப்பாங்க. இன்னும் வில்லேஜ் மினிஸ்ட்ரிலாம் செய்கிறவங்களாம் பார்த்தா ஒரு மைக்கு கூட இல்லாமல் இருக்கும். அவங்க காலனி போடுறது கூட ப்ராப்பரான ஒரு செருப்பு போட முடியாமல் இருப்பாங்க. எத்தனையோ பேர் ரொம்ப புவர் கண்டிஷன்லேயும் அவங்க ஆண்டவருக்காக ஓடி உழைக்கிறவங்க இருக்காங்க. அப்போ அவர்களுக்கு நாம் செய்கிற உதவி, நாம் செய்கிற காரியம் அது ஆண்டவருக்கே செய்யப்படும். அப்போ அப்படிப்பட்டவர்களுக்கு நாம் ட்ரெஸ் எடுத்து கொடுப்பது இல்லை. அனாதை ஆசிரமம், ஆண்டவரை அறியாத பிள்ளைகள், அப்போ ரொம்ப தாய் தகப்பன் இல்லாத பிள்ளைகள், அவர்களுக்கு நாம் ஏதாவது முடிந்த உதவி செய்யும்போது அது ஆண்டவருக்கே செய்ததாக இருக்கும். அதுதான் ஆண்டவரை இருதயத்தை குளிர பண்ணும், சந்தோஷப்படுத்தும். அது உண்மையான ஆசீர்வாதத்தை நமக்கு கொண்டு வரும். ஆனால் வீண் பெருமையை கொண்டு வருகிற வீண் ஆடம்பரத்தை நாம் வெறுத்து விடுவது மிகவும் நல்லது. நாம் செலிப்ரேஷன் நல்லதான், அதை ரொம்ப கிராண்டாக ரொம்ப காசெல்லாம் நிறைய செலவு பண்ணி அப்படி பண்ணுவதை குறைத்து விட்டு அதுக்குள்ள மணியை இல்லாதவர்களுக்கு நாம் உணவு அளிக்கும்போது, இல்லாதவர்களுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கும்போது அதுதான் உண்மையான கிறிஸ்மஸ். அதை கொடுக்குற டைமில் இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறார். ஆண்டவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் பிறந்தார். அவர் உங்களுக்காக எனக்காகவும் தான் சிலுவையிலே, கல்வாரி சிலுவையிலே அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார். அவர் ரத்தத்தினால தான் விடுதலை, மீட்பு, ரட்சிப்பு, பாவ மன்னிப்பு, நித்திய ஜீவன் அப்படின்னு நம்ம அது மூலமாக ஒரு சத்தியத்தை நாம் சொல்லும்போது அது அவங்களுக்கு, அந்த புவர் பீப்புள், அவங்களுக்கு தேவையான, அவங்களுக்கு உலக ரீதியான அவங்களுக்கு நீடடையும் ஃபில்ஃபில் பண்ண முடியும். அவங்க உள்ளான ஆத்மாவுக்கு வேண்டிய ஆகாரமாகிய ஆவிக்குரிய போஜனமாகிய சுவிசேஷமும் நாம் கொடுக்க முடியும். அது மேன்மையான ஆசீர்வாதம். பாருங்கள், இது ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால், இந்த சிறியரில் நீங்கள் எது செய்தீர்களோ அது எனக்கே செய்தீர்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். இதை விட வேறு ஒன்றுமே ஆண்டவருக்காக நம்ம எதாவது செய்யணும்னா இதுதான். நம்ம நன்மை செய்யணும், நம்ம மற்றவர்களுக்கு நன்மை செய்யணும், இல்லாதவர்களுக்கு உதவி செய்யணும். ஒருவனுக்கு திராணி இருந்து அதை செய்யாமல் போனால் அது பாவமாக மாறும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் நாம் முடிந்த அளவுக்கு ஆண்டவர் வழியில் நடக்கிற எவ்வளோ புவர் பீப்புள்ஸ் இருக்காங்க, எவ்வளோ புவர் விசுவாசிங்க இருக்காங்க, அவங்களுக்கு நம்மளால் முடிந்த அளவுக்கு உதவி செய்யும்போது அது ஆண்டவருக்கே செய்கிறபடி ஆண்டவர் இருதயம் சந்தோஷப்படும். அல்லேலூயா. நாம் இந்த சிந்தையோடு இந்த நாளில் ஆண்டவர் நோக்கி பார்ப்போம், ஜெபம் செய்வோம். அல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்க கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த 2024 வருஷத்தின் டிசம்பர் மாதத்தின் 19ஆம் தேதியை காண கிருபை செய்கிறேன். நன்றி அப்பா. இந்த மட்டும் நீர் எங்களை நடத்தி வருவதற்கு நாங்கள் ஏமாத்திரம் ஆண்டவரே. பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரை கரம் பிடித்து நடத்தி வந்த தேவனே அப்பா, ஸ்தோத்திர கர்த்தாவே. அப்பா, இந்த புதிய நாளைக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளையும் காணுவதற்கு எங்களுக்கு ஜீவன் தந்திரேன். நன்றி தகப்பனே. ஆண்டவரே அப்பா, ஸ்தோத்திர கர்த்தாவே, உம்முடைய கிறிஸ்து பிறப்பு ஆண்டவரே, உம்முடைய பிறந்த நாளை நாங்கள் அனுசரிக்க முடியாக இந்த மாதம் முழுவதும் ஆண்டவரே அப்பா, ஸ்தோத்திர கர்த்தாவே, கிறிஸ்மஸை கொண்டாடும்படியாக உலகெங்கிலும் ஆண்டவரே செலிப்ரேஷன் நடந்து கொண்டிருக்குது ஆண்டவரே. ஆனால் ரியலான கிறிஸ்மஸ் என்ன என்பதை இந்த வேத வசனத்தின் மூலம் எங்களோடு ஆண்டவரே நீர் வேலையில் இடைப்பட்டீர் ஆண்டவரே. இந்த சிறியரில் நீங்கள் எதை செய்தீர்களோ அது எனக்கே செய்தீர்கள் என்று ஆண்டவரே நீங்கள் சொல்வதே ஆண்டவரே வா, நாங்கள் இது இப்போ தியானிக்க கிருபை செய்தீர்கள். நன்றி அப்பா. அப்போ எங்களால் முடிந்தவரை ஆண்டவரே எங்களோடு இருக்கிறவர்கள் ஆண்டவரே, அறிமுகம் உள்ளவர்கள், அறிமுகம் இல்லாதவர்கள், ஏழ்மையில் இருக்கிறவர்கள் ஆண்டவரே, இல்லாதவர்கள், அவர்களுக்கு எங்களால் முடிந்தவரை அப்பா ஸ்தோத்திர கதை உதவி செய்வதற்கு எங்கள் கைகளின் பிரயாசத்தை நீங்கள் ஆசீர்வதித்து பலப்படுத்துறதுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திர கதை நன்றி அப்பா. நீர் அப்படியே செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டிருக்க, பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருவரோடும் ஆண்டவரே, ஆவியானவரே நீர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, பாதுகாத்துக்கொள்ளுங்க, மீதியாக முழுவதும் பொறுப்படுத்திக்கொள்ளுங்க. முக்கிய துதி கன மகிமையெல்லாம் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன்.